Good morning, dear students. Myself Rani, Department of History, Dr. SNS College of Education. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்என்எஸோட ரோட் மேப். அதாவது ஒரு மாணவன் நமது கல்லூரியில் வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய சாலை பயணம் எப்படி இருக்குது, அதனோட உள்ளடக்கம் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக குழப்பத்தில் தான் இருப்பாங்க. இது வந்து நம்ம எஸ்என்எஸ் ரோட் மேப்பில் மட்டும் குழப்பத்திலிருந்து ஒரு படைப்பாற்றல் திறனை வெளிக்கொண்டு வர்றது தான். இப்போ ஒரு மாணவன்கிட்ட மறைந்திருக்கிற சிந்தனை, புதுமை மற்றும் ஏஐ மூலம் மாற்றத்தின் புதுமை பயணத்தின் ஒரு கதை, ஒரு ஸ்டோரின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ நான் எஸ்என்எஸ் சாலை வரைபட கண்ணோட்டத்தை ஈர்க்கப்படுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இணைப்புகளை நம்ம உருவாக்குறோம். என்ன இணைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின். இப்போ ஸ்பெயின் அப்படின்னா மாணவனுடைய அத்தனை திறன்களுக்கும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம், ஒரு அணுகுமுறைன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜஸ் கண்டென்ட், அதாவது அடித்தள நிலை எப்படி இருக்குது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் திறமையை இந்த எஸ்என்எஸில் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை, உணர்ச்சி வசப்பட்ட கனவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு சாலையில் நம்ம நடந்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிக்கோளை நோக்கி தான் நம்ம போவோம். என்றைக்கும் ஒரு குறிக்கோள் இல்லாமல் நம்மளோட பயணம் இருக்காது. இப்போ எஸ்என்எஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரோட் மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவனுக்கும் தன்னுடைய திறன்களை ஒன்று சேர்த்து ஒரு குழப்பங்களிலிருந்து சவால்கள் நிறைந்த பாதைகளுக்கு மாணவனை கொண்டு செல்லும் ஒரு வழி, ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்என்எஸில் படித்த ஒவ்வொரு மாணவனும் வீணாக போனதா சரித்திரமே இல்லை. இதில் வந்து மக்கள் நிலையான வழியை எப்படி பின்பற்றுறாங்க, எப்படி முன்னேற்றம் நல்ல அமைப்போடு இருக்குது, எப்படி வடிவமைக்கப்படுகிறது, சிந்தனையின் அறிமுகம், நம்பிக்கை எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கல்ச்சர் கண்டென்ட். இதோடைய அப்படின்னு பார்த்தோம்னா கட்டமைப்பு, கலாச்சார உள்ளடக்கம் எப்படி இருக்குது. இது வந்து ஒரு புதிய வளர்ச்சி கலாச்சாரத்தை ஏற்படுத்துறது. அதாவது 3P, பர்பஸ், ப்ராசஸ், பீப்புள்னு சொல்கிறோம். எந்த நோக்கத்திற்காக ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செயல்முறை எப்படி படுத்துகிறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம். மக்கள் அப்படின்னா பீப்புள், இதை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேருது. அதே மாதிரி தான் இந்த 3C கட்டமைப்பை ஏற்றுக்கொள்வது எப்படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு அப்படின் பொழுது ஒரு அணுகுமுறை, ஒரு தர்க்கம், ஒரு நுட்பத்தை வந்து நம்ம சீரமைப்பதற்கான ஒரு வழி சொல்லலாம். இது வந்து கற்றல் புதுமைகளை இன்றைய காலகட்டத்தில் மாணவனுக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது. இப்போ ஒன்றுமே தெரியாமல் இருக்கான் அப்படின்னா நம்ம எஸ்என்எஸ் கல்வி நிறுவனத்தின் மூலமாக அவன் எல்லா விதமான ஆரம்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த மாணவன் ஒரு தெளிவான நல்ல ஒரு சிந்தனை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வழிவகை செய்யுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டட இணைப்புகள் எப்படி இருக்குது. இப்போ ஸ்பெயின் அப்படின்போது உடல் நலம், பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகளில் 18 செயல்களில் உள்ள கிளப்பு மூலமாக இதை இணைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து அவன் உடல் நலம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பொழுதுபோக்கு, இப்போ டைம் வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான், ஓகே நிறைய டைம் இருக்குது, நம்ம இங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய விளையாட்டுகள் நிறையா இருக்குது. இதை கிளப் மூலமாக இணைச்சி மாணவனை வந்து ஒரு நல்ல உள்ள திறம் கொண்ட மாணவனாக கொண்டு வராங்க. இது வந்து அவனுடைய எதிர்கால ஒரு வேலைக்கும் அவனுடைய ஆரோக்கியத்திற்கும் இடையிலான சமநிலையை வந்து மேம்படுத்துகிறதா இருக்குது. இதன் மூலமாக படைப்பாற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேஜ், அதாவது வளர்ச்சி மற்றும் புதுமை நிலைன்னு சொல்லலாம். இது வந்து 15 தொழில் கிளப் இருக்குது. அதில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அதிக அளவில் பரப்புது. இதில் 7+7 புதுமை அப்படின்ற ஒரு அற்புதங்கள் காத்திருக்கு. அதனுடைய துறைகள் முழுவதும் திட்டங்களை வந்து மாணவன் தூண்டக்கூடியதாக இருக்குது. அவன் அமைதியாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தது பொதுவான ஏஐ கற்பித்தல் திட்டங்கள்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கத்தான் இருக்குது. அதில் ஆதரித்து ஐடி மூலமாகவும் வணிகம், பொறியியல் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் சான்றளிக்கப்பட்ட ஒரு நிபுணர்கள் மூலமாக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடிவமைப்பு சிந்தனைன்னு சொல்லலாம். இந்த த பவர் ஆஃப் டிசைன் திங்கிங் ஏஐ அப்படின்லாம். வடிவமைப்பு சிந்தனை தர்க்க ரீதியான மனிதனை மையமாக கொண்ட சிக்கல் தீர்க்கும் திறன். ஒரு மாணவன் சிக்கலில் இருக்கானா கண்டிப்பாக அவனை வெளிக்கொண்டு வந்து அவனோட திறமைகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம், ஒரு திறன், ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம். ஏஐ செயல்படுத்தப்பட்ட அளவுகோல் இதை வந்து ஒரு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இது ஒன்றாக அவை வளர்ச்சி அதிகரித்து ஒரு பெரிய சிறந்த ஒரு மனிதனாக அவனை உருவாக்குறது. அடுத்தது சிறப்பு மற்றும் உருவாக்கம்னு பார்த்தோம்னா எக்ஸலன்ஸ் கிரியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் OKR அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சோம்பேறித்தனமாகவும் நம்ம எப்படிடா பண்ணுறதுன்னு நினச்சாலும் சாதனைகள் ஒரு விளையாட்டாக செய்யும் பொழுது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த வழியை காமிக்கிறது. சிறப்பு என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம். இப்போ அந்த தொடர்ச்சியான பயணத்தில் நம்ம SNS கல்வி நிறுவனத்தில் அதிக அளவில் மாணவனை ஈடுபடுத்தி மேன்மையான வழிக்கு கொண்டு செல்கிறது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்திலிருந்து படைப்பு வரை சாதனை பெற மாணவனை அதிக அளவில் தூண்டுது. இதில் பார்த்திங்கன்னா 1000 தொடக்க நிறுவனங்களை உருவாக்குவதற்கான எங்கள் நோக்கம் வெறும் கனவு அல்ல, அது அடையக்கூடிய வருங்கால மாணவனின் ஒரு முன்னேற்ற பாதையை காண்பிக்கக்கூடிய ஒரு வழி. இதைத்தான் இங்கே SNS ரோட் மேப்னு சொல்கிறோம். இதன் மூலமாக மாணவன் குழப்பத்திலிருந்து அவனை படைக்கும் திறனை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வழிநடத்துதல் ஆகும். நன்றி.